தளபதி விஜய் அண்ட் டிவிகே எழுச்சி. பல வருடங்களாக தளபதி விஜய் சினிமா திரையை ஆட்சி செய்தவர். ஒவ்வொரு டயலாக், ஒவ்வொரு பாடல், ஒவ்வொரு ஹீரோவின் தருணமும் கோடிக்கணக்கான மக்கள் கொண்டாடினர். ஆனால் இன்று விஜய் இன்னும் பெரிய மேடையில் கால் வைக்கிறார். அது சினிமா அல்ல, அது நிஜ வாழ்க்கையின் மேடை, தமிழ்நாடு அரசியல். ஏன் தெரியுமா? ஏனெனில் அவர் தொடங்கிய தமிழக வெற்றி கழகம் டிவிகே மூலம் அவர் தெளிவான ஒரு செய்தி சொல்லியிருக்கிறார். அரசியல் சில குடும்பங்களுக்கே சொந்தமல்ல, அரசியல் மக்களுக்கே சொந்தம், இளைஞர்களுக்கே, பெண்களுக்கே, உழைக்கும் மக்களுக்கே. டிவிகேவின் நோக்கம் எளிமையானது. அழுக்காற்றை விட நேர்மையே முக்கியம். இளைஞர் சக்திய முன்னேற்றம் மற்றும் வளர்ச்சி ஒவ்வொரு மனிதரையும் தொட்டு செல்ல வேண்டும். இப்போது மாநிலம் முழுக்க பாருங்கள், ஊர்களிலும் நகரங்களிலும் ஆயிரக்கணக்கான மக்கள் கூடுகிறார்கள். ஒரு நடிகரை பார்க்க மட்டுமல்ல, ஒரு புதிய தலைவரின் குரலை கேட்க, ஊழலை எதிர்த்து தைரியமாக பேசும் தலைவரை, வேலையில்லாமல் தவிக்கும் இளைஞர்களுக்காக போராடும் தலைவரை, பெண்களின் பாதுகாப்பு பற்றி வலியுறுத்தும் தலைவரை மற்றும் தமிழ் அடையாளத்தின் பெருமையை உள்ளத்தில் சுமந்து நடக்கும் தலைவரை. சவால்கள் நிறைய இருக்கின்றன. அவரை மௌனப்படுத்த முயற்சிக்கிறார்கள். அவரை அனுபவமில்லாதவர் என்று சொல்கிறார்கள். அவரின் கூட்டங்களில் தடைகள் போடுகிறார்கள். ஆனால் வரலாறு நமக்கு ஒரே விஷயத்தை கற்றுக் கொடுத்துள்ளது. மக்கள் உண்மையாக ஒரே தலைவரின் பின்னால் நின்றால் எந்த அதிகாரமும் எந்த சக்தியும் அந்த மாற்றத்தை தடுக்க முடியாது. அதனால்தான் விஜய் கண்மூடி விசுவாசம் கேட்கவில்லை. எதற்கும் என்னை பின்தொடருங்கள் என்று அவர் சொல்லவில்லை. அவர் கேட்கிறார் இன்னும் ஆழமான ஒன்றை, நம்பிக்கை. அதிகாரத்திற்காக அரசியலை விற்க மாட்டேன் என்ற நம்பிக்கை. டிவி கே ஊழலுக்கு தலைவணங்காது என்ற நம்பிக்கை. புதிய தலைமுறை, புதிய சிந்தனை, சுத்தமான அரசியல் தமிழ்நாட்டை வெற்றிக்கு கொண்டு செல்லும் என்ற நம்பிக்கை. ஆக நண்பர்களே, கேள்வி இனி விஜய் வெற்றி பெறுவாரா? அல்ல. உண்மையான கேள்வி, நாமா தயாரா? தமிழ்நாட்டில் புதிய விடியலை வரவேற்க நாமா தயாரா? அரசியல் மாறும், தலைமை நேர்மையிலும் நம்பிக்கையிலும் பிறக்கும் என்பதை நம்ப நாமா தயாரா?